சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய விண்ணேற்ற நிகழ்வையும் நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் மரியா நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்திருக்கின்றார். மிக சிறப்பாக கடவுளுடைய வார்த்தையை எப்படி வாழ்வாக்குவது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய தாய் அன்னை மரியா. இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த ஆகட்டும் என்ற வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்தவர் அன்னை மரியா. இந்த ஆகட்டும் அப்படி என்றால் மிகப்பெரிய ஆம் என்று நாம் சொல்லலாம். இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு வேற பெண்ணை கிடைக்கலையா? உலகத்திலேயே கடவுளுக்கு மிகப்பெரிய தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய மனம் கொண்ட ஒரு தாய் கன்னி மரியாள் தான் கடவுளுக்கு தென்பட்டிருக்கிறார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பைபிள்ல மரியாதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சகோதர மதம் முஸ்லிம் மதத்திலே அன்னை மரியாதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தூய்மையிலும் தூய்மையானவர் அன்னை மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடவுள் அன்னை மரியாதை பிறப்பதற்கு முன்பாக இருந்தே தயாரித்திருக்கிறார். தான் இந்த உலகில் பிறப்பதற்காக இந்த தாய் மரியாதை தயாரித்திருக்கிறார். அதனாலதான் நாம் சொல்லுகிறோம், அன்னை மரியாள் ஜென்ம பாவமில்லாமல் பிறந்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய பிரிந்த சபை சகோதரர்கள் சகோதரிகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த பிறகு அவருக்கு இன்னும் குழந்தைகள் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், அன்னை மரியாள் என்றும் கன்னி, என்றுமே அவர் கன்னியாக இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. ஏனென்றால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், கடவுளுக்காகவே வாழ்ந்தவர், உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த நாளிலிருந்தும் அவர் இறந்து உயிர்ப்பெறுகிற அந்த நாள் வரைக்கும் அவர் இயேசுவையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருந்தார். அதனால்தான் அவருக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்திருக்கிறது, விண்ணேற்பு அன்னை என்ற பெயர் கிடைத்திருக்கிறது. பழைய பாட்டில் நம்ம பார்க்கிறோம், பல இறைவாக்கினர்கள் அவர்கள் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று. இறைவாக்கினர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்த இறைவாக்கினர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வார்த்தையே தன்னுடைய வயிற்றில் சுமந்து அந்த வார்த்தைக்காகவே தன்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம்முடைய தாய் மரியாவுக்கு கடவுள் கண்டிப்பாக இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அது என்னன்னா, விண்ணேற்பு அன்னை, விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு அன்னை. அதனாலதான் இன்றைக்கு முதல் வாசகத்துல நாம வாசிக்க கேட்டோம், விண்ணகத்தில் ஒரு பெண் காணப்பட்டார். அன்னை மரியாதை பற்றித்தான் அங்கு சொல்லப்படுகிறது. அவருடைய காலடியில் அந்த அரக்க பாம்பு மிதிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம சுருபங்கள்ல செய்து வைத்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் நிறைவை கண்டடைந்தார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் நிறைவு
என்பது என்னவென்றால், கடவுளையே பெற்றுக் கொடுத்து இந்த கடவுளையே மக்களுக்கு தந்து மக்கள் எல்லாரையும் விண்ணுக்கு அழைத்து செல்வது. அதுதான் அன்னையினுடைய நிறைவு, வாழ்வின் நிறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அன்னை மரியாவுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாதை நிறைவேற்றினார். நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் ஒரு திட்டம் இல்லாம, ஒரு பிளான் இல்லாம கடவுள் நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. எல்லோருக்கும் ஒரு திட்டத்தை, ஒரு செயல்பாட்டை, ஒரு குறிக்கோளை கொடுத்துதான் அனுப்பி இருக்கிறார் என்பது இந்த வசனத்தின்படி தெளிவாகிறது. எனவே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் நிறைவு என்ன என்பதை அவர் கண்டுணர்ந்ததனால ஆம் என்று சொல்லி அந்த ஆமுக்கு அந்த எஸ்ஸுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கிறோம். நாம இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாய் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். அதுதான் ஆம், அதுதான் எஸ். கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாய் இருப்பேன் என்று சொன்னார். அதே போலதான் அன்னை மரியாள் சொன்னார், உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதற்காகவே வாழ்ந்தார். நம்முடைய குடும்பத்தில் கூட எல்லாரும் இல்லை, ஒரு சில குடும்பத்துல இந்த வாக்குறுதிகளை நாம் மறந்து விடுகிறோம். இந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு ஏனோ தானோ என்று குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்னை மரியாள் நமக்கு மிகப்பெரிய முன் உதாரணம். கடவுள் நமக்கு கொடுத்த திட்டத்தை நாம் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். கடவுளை பெற்றெடுக்க வேண்டும், அந்த கடவுளை வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த கடவுளை மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அந்த கடவுள் வழியாக எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இன்னி அளவு கூட விசனாமல் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இதே போலதான் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் நாம இந்த உலக போக்கிலான காரியத்தினால நிறைய நாம கவலையும் கண்ணீரும் வருத்தமும் கண்டு நாம் எதற்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறோம், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், என்னுடைய பிறப்பின் நிறைவு என்ன, நோக்கம் என்ன என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஏழோ தானம் என்று இந்த வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரோமியர்களுடைய திருமுகம் 12வது அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இந்த உலக போக்கின்படி நடவாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். அப்பொழுதுதான் கடவுளுடைய திருமணம் என்னதென்று கண்டுகொள்வீர்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் கடவுளுடைய விருப்பம் என்ன, திருமணம் என்ன, அவருடைய அந்த திட்டம் என்ன என்பதையெல்லாம் நாம் மறந்து விடுவதனால் நாம் இந்த மண்ணை சார்ந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விண்ணை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் கடவுள் எனக்கு என்ன திட்டம் கொடுத்திருக்கிறார், நான் அந்த திட்டத்தை கண்டுகொண்டு அதை நான் வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நானும் விண்ணை சார்ந்தவனாக, விண்ணை சார்ந்தவனாக வாழ முடியும். அப்பொழுதுதான் நமக்கும் விண்ணேற்றம், நாமும் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாமும் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் அவருடைய அரியணையில் நிற்க முடியும் என்ற நம்பிக்கையை நாம் இன்றைக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த அன்னை மரியாதை நம்ம நிறைய சொல்லலாம். அன்னை மரியாதை இன்றைக்கு சிறப்பாக ஒரு புரட்சி தாய். எப்படி தாய்? புரட்சி தாய். யாரையெல்லாம் புரட்சி தாயின்னு சொல்லி நம்ம வாழ்த்திருக்கோம் இல்லைங்களா? தமிழகத்துல ஒரு அம்மாவை புரட்சி தாயின்னு சொல்லி வாழ்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திற்கே புரட்சியை
முதலாக கொண்டு வந்தவர் ஒரு புரட்சி தாய், ஒரு பெண், நம்முடைய தாய் கன்னி மரியாள். ஒரு கிராமத்து பெண், ஒரு படிக்காத பெண். யூத சமூகத்துல பெண்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சமூகத்துல எவ்வளவு அற்புதமான சிந்தனை, சுதந்திர சிந்தனை, விடுதலை சிந்தனையை நாம் பார்க்க முடியும். அன்னை மரியாள் பாருங்கள், கடவுளை பற்றி அன்னை மரியாள் கொண்டிருந்த எண்ணத்தை பாருங்கள். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். அப்போ அந்த யூத சமுதாயத்துல இந்த செருக்கோடு வாழ்ந்தவர்கள், நான் தான் என்ற ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து அன்னை மரியாள் சொல்லுகிற வார்த்தை, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை என்ன செய்கிறார் கடவுள்? சிதறடிக்கிறார், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வலியோரை, எனக்கு தான் சொத்து பணம் எல்லாமே இருக்கு, என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று வலிமையோடு இருப்பவர்களை அவர்களுடைய அந்த அரியணையிலிருந்து தூக்கி எறிகிறார். எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. ஒரு படிக்காத பெண், ஒரு பாமர தாய், கிராமத்து தாய் சொல்லுற வார்த்தையை பாருங்க, விடுதலை சிந்தனை. விடுதலை சிந்தனை. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் விடுதலை சிந்தனையோடு இருக்கிறார். அடிமை மனநிலையோடு, அடிமை சிந்தனையோடு இருக்கக்கூடாது. ஒரு புரட்சி பெண்ணாக, ஒரு புதுமை பெண்ணாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, புரட்சி பெண்ணாக இருக்க வேண்டும். அன்னை மரியாதை போல அவர் நமக்கெல்லாம், பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. எவ்வளவு புரட்சி சிந்தனையை அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். தாழ்நிலையில் யாரெல்லாம் உள்ளத்துல ரொம்ப தாழ்ச்சியா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தாழ்ச்சியான சிந்தனை இருக்கணும், அதுக்காக அடிமை சிந்தனை இருக்கக்கூடாது. தாழ்ச்சியாக இருப்பவர்களை கடவுள் உயர்த்துகிறார். பசித்தோரை எல்லா நலன்களால் நிரப்புகிறார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்புகிறார். செல்வம் தான் பெருசு, பணம் தான் பெருசு சொல்லி இருப்பவர்கள் எல்லாம் வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். எனவே இந்த அன்னை மரியாள் ஒரு சமூக விடுதலை பெற வேண்டும் என்ற தாகம் கொண்ட ஒரு புரட்சி தாய் என்பதை நாம் இன்றைக்கு கண்டுணர்ந்து கொள்வோம். எனவே அன்னை மரியாள் கடவுளை ஒரு விடுதலை கொடுக்கிற கடவுளாகவே பார்த்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்விலே பெண்களுக்கு சரியான ஒரு மதிப்பையும் மரியாதையும் விடுதலையையும் கொடுக்காததுனால்தான் அவர்கள் அடக்கி போனவர்களால் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய தமிழ் பழமொழியில இப்ப எல்லாம் என்ன பழமொழி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை பார்த்து என்ன சொல்வார்கள்? புகையில பெண்கள் சிரித்தால் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு அப்படின்னா, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கழுதையை கூப்பிடு, மங்கனு மாவடிக்க அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பெண் புத்தி, பின் புத்தி, பெண் புத்தி, பின் புத்தி என்று பெண்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வந்தா, நீ பொம்பளை பேச ஒதுங்கி போகணும் அப்படின்னா, அது ஊர்ல எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா இன்றைக்கு வரைக்கும் ஊர் கூட்டம் பெண்கள் கூடி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் இப்படி எல்லாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் எவ்வளவு ஒரு விடுதலை சிந்தனையை சிந்தித்திருக்கிறார், நமக்காக விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு புரட்சி தாய். அதனாலதான் ஆண்டவர் அவரை நம்முடைய கண்முன்பாக அவர் நேர வச்சிருக்க உயர்த்தி வைத்திருக்கிறார். விண்ணகத்திற்கு எடுத்து வைத்து விண்ணகத்தினுடைய அரசியாக அவர் முடிசூட்டி வைத்திருக்கின்றார். எனவே இந்த நாளில் அன்னையினுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். நாமும் அன்னையை போல உயர்ந்த சிந்தனையை கொண்டிருப்போம். அன்னை மரியாள் உயர்ந்த சிந்தனையை கொண்டிருந்தார். எப்படி தெரியுங்களா? நூலை போல சேலை, ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நூலை போல சேலை. அது என்ன அர்த்தம்?
நூல் எப்படி இருக்கோ அப்படிதான். அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரிதான் மகன். மகன் இந்த தாய் மரியாதை சொன்னாருங்களா, கடைசியானோர் அதாவது தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துவார்னு சொன்னாங்க அன்னை மரியாதை. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கடைசியானோர் முதலாவர் என்று சொல்ற அன்னையை போல சிந்திக்கிற ஒரு மகன் இயேசு கிறிஸ்து. அன்னையை போல சிந்திக்கிற ஒரு பிள்ளை உருவாக வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் என்ற சிந்தனையோடு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தாயாக தந்தையாக இந்த நாளிலே நம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு திருப்பலிகளை தொடர்ந்து கடந்து கொள்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.